ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு அடை உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாகவும் நல்லபடியாக சாப்பிடலாம். இந்த பாருங்கள், கேழ்வரகு மாவு நான் ஒரு கரண்டி போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. பொடியாக நறுக்கின வெங்காயம், அங்கே தண்ணி தெளித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேழ்வரகு அடை. இது வந்து உடம்புக்கு நல்லது, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு, இது பொடியாக நறுக்கின வந்து வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெயில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. தேங்காவை கட் பண்ணி இதில் போடுங்க, பல்லாக போட்டு மாவை நல்லா. இன்றைக்கி காலையில் எங்களுக்கு டிஃபன் என்னன்னா கேழ்வரகு மாவு அடை, அது கார அடை. இதில் வந்து கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, பொடிசா நறுக்கின வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து இதில் போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து மாவை வந்து அடை தட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை வந்து வச்சு இதில் வந்து அடை தட்டி சாப்பிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், மாவு பிசைஞ்சிட்டு அடை தட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. கேழ்வரகு வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாவில் எல்லாத்தையும் போட்டு இதை போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் மாவில் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு 2 பல் வந்து தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. போடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் மேலே தூவி திருப்பி இது போல் பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து எடுத்தோம்னா கையில் ஓட்டாமல் வரணும், அதுதான் பதம். இப்போ தட்டில் வந்து தட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள், பண்ணுங்கள். தட்டிலையும் தட்டி போடலாம், இல்லைன்னா நான் தவாலேயே வந்து அப்படியே தட்டினேன் நான். மிதமான தீ வைங்க. தீ வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் பின்னாடி திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்து சாப்பிட்லாம். இதை போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு செவந்த பின்னாடி எடுங்க. மாவாக எடுத்து சாப்பிடக்கூடாது. மாவாக எடுத்து சாப்பிட்டா பேதி ஆகும், உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் சிவப்பு நிறமாக வரும்போது எடுத்துருங்க. அதுக்காக தீயை வச்சிடக்கூடாது. மிதமான தீயில் வந்து 2-3 வாட்டி போட்டு பெரட்டி எடுங்க. அவ்வளோதான், ராகி அடை ரெடி. அடுத்தது போட போகிறேன். அவ்வளோதாங்க, ராகி அடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எங்களுக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள், அடை கூட நீங்கள் வந்து வெல்லம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சுவையாக இருக்கும். எல்லா சத்துக்களும் இந்த அடையில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.